அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நமது ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசி அப்படின்னே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு இயல்பாகவே பேச்சாற்றல் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு உறுதியாக உண்டு. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2023ஆம் ஆண்டு பலவிதமான மன அழுத்தத்தையும் தேவையில்லாத சிறு குழப்பங்களையும் கொடுத்தாலும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுத்துருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சில கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும். சரி, இந்த 2024 நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது? இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார். இது உங்களுக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு. உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருவது. ராசிக்கு குரு பகவான் வந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது. நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒரு தைரியமாக அப்படியே டிப்டாப்பாக போவீங்க. தைரியமாக டிப்டாப்பாக உண்மையிலேயே போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி எடுத்துடைய அந்தஸ்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் குரு உட்கார்ந்துருக்கனால உங்கள் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் அழகாக இயற்கையை க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த குரு உள்ளே வந்தோடனே அந்த அழகுக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கும் உறுதியாக. ஸோ அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இப்போ ரிஷப ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் இங்கே அதெல்லாம் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ உங்களுடைய ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுமே ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் நமது ரிஷபராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறது. அது மொத்தம் 9 பாதங்கள். ஏற்கனவே வந்து கிருத்திகை நட்சத்திரத்தின் 3 பாதங்கள், அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதுக்கடுத்தபடியாக மிருகசீர்ஷ நட்சத்திரத்தின் 2 பாதங்கள். 9 பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு தான் ரிஷபராசி. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த அக்டோபர் மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் உள்ள நுழைஞ்சார் பார்த்தீங்களா? அப்போ கேது பகவான் உள்ள நுழையும் போது அவர் ஒரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பார்னா சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளே ஒன்றா நுழைஞ்சிருப்பார். அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளே கேது ட்ராவல் பண்ணும்போது கேதுவின் செயல்பாடுகள் உங்கள் ராசிக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்.
அப்போ நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் பிப்ரவரி மார்ச் வரையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், அதாவது ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் முயற்சி எடுக்கும்போது நிதானமாக செய்யணும், அவசரப்பற்றக்கூடாது. அதாவது நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன். நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் உள்ள 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்தவர்கள் உறுதியாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து சிறு மன அழுத்தங்கள், எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு சின்ன குழப்பங்கள், ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மனநிலையை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்கிறார். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை விட்டு அடுத்து அவர் நகர போகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அங்கே கன்னியராசியில் அவர் என்ன நட்சத்திரத்தில் போவார்னு பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் உள்ள நுழையும் போது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக ஒரு விஷயத்தை பொறுமையாக செய்ய வேண்டிய காலகட்டம். கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரையும் ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பாதம் வாரியாக இருக்குது. 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம் இருக்குது. ஸோ அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரையும், அக்டோபர் நவம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக கட்டாயமாக எடுக்கணும். அவசரம் மட்டும் முடிவு எடுத்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட அடுத்த வருட காலகட்டங்கள் கொஞ்சம் லாக் பண்ணும். ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களில் இந்த கேது பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் குரு உட்காந்துட்டாலே கேதுவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவார். தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக கேது ரிஷபராசிக்கு உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு மே மாதம் வரை ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக காய் நகர்த்தணும். எந்த செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம், பதட்டம் இல்லாத சூழ்நிலைகள், அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாமல் கொஞ்சம் உங்களுக்குரிய வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துறது. உங்கள் வேலையவே நீங்கள் ஒரு முறைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் உள்ள நுழைஞ்சானே மே மாதம் உள்ள ரிஷபராசிக்குள்ளே குரு பகவான் 2024 மே மாதத்துக்குள்ள குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள உள்ள நுழையிறான்னு பார்த்தீங்களா, அதிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. ஏன்னா கேது அவர் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அதனால் இந்த கேதுவுடைய தாக்கத்திலிருந்து ஒரு தெளிர்ச்சியான தன்மைகள், நிதானமான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். சரி, குரு பகவான் ரிஷபராசிக்கு உள்ள நுழையினால் வேறு என்ன மாற்றங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுக்காக காத்திருக்கும் நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரது மிகப்பெரிய கடினமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த நம்மளுடைய யூடியூப் மூலமாகவும் மற்றும் மீடியாக்கள் மூலமாகவும் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பயன்பாடு. இப்போ நம்ம சில டிவி சேனல்லாம் பார்க்குறோம், சுட்டி குழந்தைகள் அவ்வளோ பிரம்மாண்டமாக பாடுறாங்க, அவ்வளோ திறமையாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய முன்னாடியே நிறைய குழந்தைகளுக்கு திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக சேனல்ஸ் மற்றும் யூடியூப் சேனல் இதெல்லாம் ரொம்ப பயன்பாடாக இருக்கிறதுனால குழந்தைகள் தங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெளியே கொண்டு வராங்க. ஸோ அதே போல தான் இந்த திறமைகள் ஒரு பார்வையின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலைகள், கலை நயம், இசை நாட்டியம் இதிலெல்லாம் அப்படியே திறமையாக இன்னார் மக அப்படின்ற அளவுக்கு அவங்க தன்னுடைய திறமைகளை உறுதியாக வெளிக்கொண்டு வருவார்கள் குரு பார்வையின் மூலமாக. அதான் முக்கியமான விஷயம். குரு பார்வை உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசியில் 5ஆம் இடமான அவர் கன்னியை பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். அவர் கன்னி ராசியை பார்ப்பதுனால தான் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உறுதியாக ஏற்படுகிறது. அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசியை அவர் பார்க்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு தன்னுடைய பார்வை மூலமாக தான் சில விஷயங்களை மாற்றம் அமைப்பார். அதனால் ரிஷபராசிக்காரர்களும் கனவு மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் உட்காந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை
பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்வை மூலமாக உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நிறையா இருந்திருக்கும். ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க. இந்த நிலை மாறப்போகிறது. குரு பார்வை மூலமாக அந்த புரிதல் ஏற்படும். நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டோம், இதுவாக நம்ம சண்டை போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்ம நினச்சோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு உங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசுவாங்க, அல்லது உங்களுடைய கணவன் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக ஏற்பட போகிறது. சரிங்க. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மட்டும்தான் குரு பார்வை செயல்பட போகிறதானா? இல்லை. அதுக்கும் தவிர்த்து கல்யாணமே முடியலைங்கிற சூழ்நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்க, கல்யாண வயசில் கல்யாணம் முடிய மாட்டேங்க, எனக்கு எப்படா கல்யாணம் முடியும்னு ஏக்கத்தில் இருக்கும் நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக 2024 வாய்ப்பாக அமையும். ஏன்னா குரு பார்வை கிடைச்சாதான் எல்லாமே ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு குரு பார்வை இல்லையேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு யோசிச்சு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை விருச்சிக ராசி குரு பார்க்கறதுனால சுப மங்களங்கள், திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக ஏற்பட போகிறது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக குரு பார்வை உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல உழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகர ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதன் மூலம் தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், பங்காளி சண்டையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அதன் மூலமாக சுமூகமான தீர்வு ஏற்படும். அதேபோல் உங்களுக்கே உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட செயல்பாடில், வம்சம் வழி சம்மந்தப்பட்ட செயல்பாடில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், இன்னொரு குடும்பம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த வம்சாவளி சம்மந்தப்பட்ட செயல்பாடை நீங்கள் தெரிஞ்சு அதன் மூலமாக நீங்கள் மேன்மை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் இடமும் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 3 இடங்களும் மிகப்பெரிய ஒரு வலுவான தன்மையில் இருந்துச்சு. அந்த ஜாதகர் 1, 5, 9 ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அவர் எதையும் சமாளிப்பார். அவரால் எதையும் சமாளிக்கும் தன்மை உண்டு. இதற்கு மிகப்பெரிய காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவானின் பார்வை. அந்த பார்வை கிடச்சிருச்சுன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையிலும் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அந்த ஜாதகர் தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவில் செயல்படுவார் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் தான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு செயல்பாடு, முன்னேற்றமான ஒரு செயல்பாடு ஏற்பட போகிறது. வேலை கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் அரசாங்க வேலைக்காக போராடி கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களும் சரி, அல்லது வேலை கிடைக்கல போராடி கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு திறமையான ஒரு வேலை, ஒரு சிறப்பான தன்மைகள் கிடைக்கக்கூடிய வருடமாக 2024 உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். சரி சாமி, இன்னென்ன விஷயங்களில் மாற்றம் உண்டு சொல்லிட்டீங்க. இந்த வருடத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொன்னீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறுதியாக சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்க, அவசரப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைகளுக்கே வண்டி வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் இந்த வருடத்தில் கொஞ்சம் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய நல்லது. அதுக்கு மூலம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கார் பார்த்திங்களா, உங்களுடைய மூத்த சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் என்ன செய்கிறாரு, அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறாரா, அவரால் எதுவும் நன்மைகள் ஏற்பட போகிறதா, அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு முடிவெடுப்பது நல்லது. ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்காரர் மட்டும் செஞ்சுட்டு சில இடங்களில் தாக்கங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் சரியாக இருக்கா தவறாக இருக்காங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக கூற முடியும். அதுபோல் பார்த்திங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடாது.
நீங்கள் காட்டு வாண்டடாக போய் கையெழுத்து போட்டு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைக்கான செயல்பாடு விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் கெட்ட நினச்சாலும் நீங்கள் கையெழுத்து போட்டதுனால அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்திருக்கலாம், இல்லை அவர் வேணே கெட்டக்கூடாதுங்கிறக்காண்டியே உங்களை கூட்டு போய் கையெழுத்து போட வச்சுக்கலாம். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு மாற்றம் அடையும். அப்போ நீங்கள் அவருக்காக போட்ட கையெழுத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு வம்பு வழக்க சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை ஏற்பட சில கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேபோல் மற்றவர்களின் குடும்ப பிரச்சனையில் ரிஷபராசிக்காரர்கள் மேக்ஸிமம் தலையிடவே கூடாது எப்போயுமே. இது இப்போ கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எப்போயுமே ஏன்னா 2ஆம் இடம் தானே குடும்பம், அதாவது காலபூஷன் ராசி 2ஆம் இடம் தான் ரிஷபராசி. அப்போ உங்களுடைய ராசியே 2ஆம் இடமாக வரனால மற்றவர்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்றவர்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ரிஷபராசிக்காரர்கள் தலையிடாமல் இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை குறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் என்று உறுதியாக நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயில். ஏன்னால் எல்லா ராசிக்காரர்களுமே குலதெய்வ கோயில் தான் மிகப்பெரிய முக்கியம். அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலை இந்த வருடத்தில் குறைந்தது 3 முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள். குறைந்தது 3 முறை. நீங்கள் மாதம் குலதெய்வ கோயில் போகிறாங்கன்னா ரொம்ப சூப்பரு. அல்லது குறைந்தது 3 முறையாவது குலதெய்வ கோயில் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் 2024 உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு தன்மையும் கொடுப்பதற்காக ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய ஜோதிடம் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் உங்களோட மனசு ஏதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் மேக்ஸிமம் கால் பண்ணுறத விட எஸ்எம்எஸில் போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயிலுக்கு என்ன டைம் அப்பாயின்மெண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கேன். அந்த டயத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் உறுதியாக கொடுக்கப்படும். ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது, என்ன கிரகங்கள் நன்மை அடைந்திருக்குங்கிறதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு வழிபாடு முறைகள் பரிகார முறைகளை உங்களுக்கு உறுதியாக கூறி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க நான் உறுதுணையாக இருக்கேன் என்று குறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் நமது ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.